டியூஸ்டே மார்னிங் எங்களோட டே வந்து எப்போவுமே வந்துட்டு மில்க் காய்க்கிறதுல தாங்க ஸ்டார்ட் ஆகும். காலையில் எழுந்தோடனே முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி முதல் பால் சித்திக்ஷாக்கு தான். ஸோ அவளுக்காக பால் காய்ச்சி பால் கொடுத்துட்டு நான் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இன்னைக்கு வெளியே போய் காஃபி குடிக்கலாமேன்னு குடிச்சிட்டு இருக்க முடிச்சல தான் ஒன்று நோட் பண்ணேன். என்ன கண்ணு கூசுது? என்னது இது? இதுதான் சூரியனா? இப்படி சூரியனை பார்க்க முடியாத அளவுக்கு எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒருத்தர் புதுசாக ஒரு பில்டிங் கட்டி உள்ளே வந்துட்டு இருந்த சூரியனையும் பிளாக் பண்ணிட்டாரு. இப்போ காற்றும் வர்றதில்ல, சூரியனும் வர்றதில்ல. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இட்லி தான் ஊற்றிருந்தேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக பன்னீர் வச்சு பன்னீர் புர்ஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் புர்ஜி பண்ணேன். பன்னீர் புர்ஜி பண்ணுறது ஒன்றும் பெரிய மழைலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டார்டிங்கில் நினச்சிட்டு இருந்தேன் என்னடா ஒழுங்காக வரலன்னா என்ன பண்ணேன்ட்டு. அதுக்கப்புறம் போகவே எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதேமாதிரி நான் லாஸ்ட்டில் டேஸ்ட் பண்ண முடிச்சு சூப்பராக இருந்து பன்னீரை கிரேவியில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூட ஒரு ஹாஃப் த லெமனை ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பன்னீரை மசிச்சு விட்டேன்னா டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கே நம்ம பாசமாக 5 இட்லி வச்சுட்டு போய் கொடுத்தேன்னா அவங்க சாப்பிட்டது என்னமோ 3 இட்லி தான். ஏன்னா டைம் ஆச்சு, என்னால் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ நட் ஜூஸ் போட்டு அவங்களுக்கு கொடுத்தேன். அப்போது உங்களுக்கு ஓரளவு ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.